ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கிரானி ஹாரர் ப்ளே போட போகிறோம். நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டோட தான் ஆடிருப்பேன். இது ஒரு பார்ட் 1 வீடியோ. தயவு செஞ்சு இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த பார்ட் 1 வீடியோவில் என் ஃப்ரெண்டோட நான் ஆட போகிறேன். அவரோட கேமிங் சேனல் வந்து ஸ்னோ ஸ்டார்ம் தமிழ் கேமிங். மறக்காமல் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளீஸ், நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அவர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். டே 1 நான் வந்து இந்த பெட்ரூமில் எழுந்திச்சிக்கினேன். சரி, சூடாக காஃபி கொடுப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஜம்ப்ஸ்கேர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. சரி, நான் வந்து டேபிளுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கினேன். பார்த்தா திடீர்னு இந்த மனுஷன், ஸ்னோ ஸ்டார்ம் எங்கே என்ன பண்ணுற? அவரு என்னன்னா தவந்தபடியே அங்கே போயிட்டு இருக்காது. என்ன நீ தவளுக்கு மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நான் பாட்டுட்டு அடுத்ததும் இவன் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அடுத்ததும் போக ஆரம்பிச்சிட்டேன். அவர் பார்த்தா கார் கீ பார்த்துட்டேன், கார் பேட்ரி. அவர்மா என்ன பண்ணேன்னா அந்த டவுன் ஸ்டேர்ஸ் வழியாக போயிட்டேன். அங்கே என்ன பார்த்தேன்னா இங்கே பார்க்கறது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தா ஸ்பார்க் ப்ளக்கு குளுருன்னு நான் ஊர்லேயே குளுருன்னு ஓடி போயிட்டு அப்படியே சும்மா மின்னல் வேகத்தில் ஓடி போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன். சொல்ல மாட்டேன். என்னங்க யாரும் வரல? ஓகே, வரல யாரும். ஓகே கைஸ், மொக்கா யாதான் இவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு தான், ஸ்னோ ஸ்டார்ம் தமிழ் கேமிங். அவர் தான் என்னோடய சிசியன். சரி, ஓகே, கார் ப்ளக்கு போட்டாச்சு. இதுக்குள்ளே என்னதுன்னு பார்த்தா பார்க்க முடியல. சரி, ஓகே, ஸ்பார்க் ப்ளக் போட்டுடலாம். எங்கே போகுதுன்னு மறந்து போயிட்டேன். இங்கே தான் போடலாம். அது மாதிரி நினச்சிக்கின்னு அதமாக போட்டேன். பார்த்தா அவர் காணோம். எங்கடா பார்த்தா ஆல்ரெடி தலையும் உசாதாயிட்டான். எங்கே தான் போனான்னு தெரில. சரி, இங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, ஆள் எங்கன்னு பார்த்தா அங்கே ஏதோ தெரிஞ்சுது. தலைவன் உஷாதான் ஒழிஞ்சிக்கினான். சரி, கிரானி ஏதோ கூப்பிட்டான் போல். திடீர்னு பார்த்தா குடுன்னு ஓட்டுதான். எங்கேருந்து நான் ஓட்டுதான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு கூப்பிட்டு விட்டான். பைத்தியக்காரா பையா, ஏன்டா கிரானியை கூப்பிட்டு விட்ட அப்படின்னு பார்த்தா கிரானி கூப்பிடல. சரி, ஓகே விடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி கிரானியை கூப்பிட்டது. பாவி பையா, டேய் ஏன்டா கிரானியை கூப்பிட்டா, டேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கதவாண்ட ஒழிச்சிக்கிறேன். பார்த்தா அந்த நைட்டி போட்ட பொம்பளை இல்லைனா இப்படி வருது. என்ன இது வெள்ளை நைட்டி போட்ட பொம்பளை எப்படி வருது அப்படின்னு. சரி, பார்த்தா கதவு மூட்டான். ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டான். பார்த்தா எங்களால் எங்கள் 2 பேரால் ஆன் ஆஃப் பண்ண முடியல அந்த கூலிங் இதை. பாவி, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தா குருன்னு ஓட்டது. கொய்யால். சரி, என்ன சாவுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அது என்ன இது என்னங்க உசேன் போல்ட்டே அச்சுதான் போல ஸ்பீடில் அப்படி ஓடின்னு இருக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க. இல்லைங்க, அதுக்குள்ளே வந்துச்சு வெளியே. ஐயோ, இது சொட்டை கிளவி வந்துச்சு. ஆனால் ஏனங்க இப்போ குடுன்னு ஓடணும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மின்னல் வயத்தில் சும்மா சதன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவர் எங்கே போனான்னு தெரியல. சரி, ஓகே, கன் பாட்டு பட் பாட்டு இங்கே இருக்குது. ஓகே, வீலுக்கு தான் இங்கே தான் இருக்குது. ஓகே, திருப்பி கடை ரன் பண்ண வேண்டியதான். அப்படி பார்த்தா திடீர்னு மாட்டினேன். ஓகே, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு கார் பேட்டரி எடுத்துன்னு வந்து போடலான்னு பார்த்தேன். அதான் ஏற்றுட்டேன். ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. பார்த்தா திருப்பி குருன்னு ஓடிட்டேன். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். சரி, இங்கே திறக்க முடியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கட்டிங் பிளேஸ். இங்கே எதுவுமே இல்லைங்க, இது வேஸ்ட்டுங்க இது அப்படின்னு நினச்சிக்கினேன். நான் பாட்டு வந்தா ஒன்றுமே இல்லை. திருப்பி கீழே போயிட்டேன். நான் ஏன் அங்கே யோசிச்சேன்னா கீழே போனோமா நம்மன்னு சும்மா ஒழிஞ்சிருந்து பார்த்தேன். அப்போ திடீர்னு பார்த்துட்டேன். சரி, விடுங்க. இன்சைடு போனேன். இன்சைட் போய்ட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே உள்ளே ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இல்லை. சரி, ஓகே, சரி, இங்கே ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இல்லை. சரி, ஓகே, அதையும் விடுங்க. சரி, இங்கே காக்கா வந்ததுக்கு ஏசி ரிமோட் இருக்குது. சாரி, ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, திடீர்னு பார்த்தா அதான் செத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா சாவல. உங்களுக்கு ஓடி போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் வரல. என்னங்க இது? இருந்தாலும் மிஷின் கடன்னு முடியும்னு சொல்லிட்டு கடன்னு முடிச்சிட்டேன். அவர் என்ன செத்து போயிட்டு என்ன பார்த்துருந்தாரு. அவர் செத்து போய் என்னங்க நீங்கள் நூபுன்னு யோசிப்பீங்க. அவர் ஒரு காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன். அதை யாருமே அப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரத்தை கன் பாட்டு வச்சுருக்காரு பாருங்க. அவரால் தான் என்னால் கன் பாட்டு எடுக்க முடியுது.
பார்த்தா ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி ஓகே வரல. அம்மா நான் பாட்டு அப்படியே போயிட்டேன். மேலே போகலாம் அப்படியே சேஃப்டியாக சொல்லிட்டு சுற்றி வளைச்சி இப்படி போகலாம் பார்த்தா அந்த சைடு போயிட்டேன். ஏன்னா அவங்கள ட்ரிக் பண்ணது தான். சரி ஓகே திருப்பி மேலே போய் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சின்னு மேலே பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. சரி ஓகே அம்மா பார்த்தா இந்த கன் பாட்டு பட் கச்சிச்சு. பரவாயில்ல இது வச்சுக்கின்னு நம்ம கிரானி சும்மா போட்டுன்னு மண்டையில் போட்டு சோழியை முடிச்சிடலாம் சொல்லிட்டு கடன்னு இதை எடுத்துன்னு போயிட்டு சோழியை முடிக்க போகிறேன். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இது கன்ஃபார்ம் எனக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் கிரானி சோழியை முடிக்கும். அப்போ எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். ஆமாம் அவள் தான் செத்து போச்சு. சோழி முடிஞ்சது. கிரானி பொம்பளை நைட்டி பொம்பளை வெள்ளை நைட்டி அவள் தான் அவனுக்கு. ஆனால் மக்களே அவர் இந்த வாட்டி இறந்தனால அவர் இந்த வீடியோவில் அவ்வளோ வர மாட்டார். நான் தனியாக ஆட வேண்டியதாக இருந்தது. நானே கஷ்டப்பட்டு ஏதோ போனேன். அப்புறமா கிரானி வரமா தெரியல. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் அந்த சைடு போயிட்டேன். அந்த சைடு போனால் எதுவும் வரல. சரி ஓகே அதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக கேம் ப்ளே போட வேண்டியதாக இருந்தது. அவர் என்கிட்ட பேசியிருந்தார். என்னடா அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி பேசியிருந்தார். அவருக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் மக்களே. நான் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றேன். ஸோ வந்துச்சு கிரானி. ஓகே எங்கன்னு தேடி இருந்தது கண்ணு தெரியாது சோடா புட் சோழி முடிச்சு அதுதான் வந்தது. டப்பால் போட்டு தள்ளியாச்சு. 90 செகண்ட்ஸ் மகிழ்ச்சியாக எல்லா மிஷினும் தேட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா ஒன்றுமே இல்லை. என் ஃப்ரெண்டு மட்டும் தான் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தது. ஏன்னா நான் ஃபுல் ஹெட்ஃபோன்ஸில் அந்த ஸ்டெப்ஸ் வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இந்த வாட்டி ஸ்டெப்ஸ் வச்சு கண்டுபிடிக்க உள்ள இங்கே இடத்துல பார்த்தா முட்டின்னு இருக்கேன். சரி வேறு வழியில் நம்ம முட்டின்னு இருக்கோம், என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை நினச்சின்னு நான் பாட்டுக்குன்னு நான் அப்படியே ஏறி குதிச்சு அப்படியே நான் போனால் இங்கே புக்கு கிடச்சிது. ஓகே அதை பார்த்துட்டேன். சரி நெக்ஸ்ட்டு இது ஹார்ஸ் பவர் கீர் ஏதோ கிடச்சிது. ஓகே இந்த நைட்டி பொம்பளை இங்கே தான் இருக்குது, அதையும் பார்த்தாச்சு. சரி ஓகே அப்புறமா இந்த ஹார்ஸ் பவர் இன்ஜினை இங்கே மாட்டிட்டேன். ஏன்னா இது மாட்டினா தான் நம்மளால் ஓட முடியும். இந்த இடத்த விட்டு ஓடலன்னா ஓட முடியாது. அவள் தான். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அந்த கன்னை வச்சு நான் ஸ்க்ரூ டிரைவர் டப்பால்னு போட்டு தள்ளிடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ப்ரொஃபஷ்னலாக ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இல்லை, சும்மா ஒரு ஆவரேஜான ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். நல்லா தான் ஆடுவேன். ஹீரோக்கெலாம் வச்சுருக்கேன் மக்களே. என்னடா சீனுக்கு இப்போ காமிக்கதானே இல்லை, அங்கே ஒரு பீஸ் ஆஃப் ஷீட் வீடியோ இருந்தது. பீஸ் ஆஃப் ஷீட்டு ஃபோட்டோ வந்தது. எஸ் ஷீ இஸ் அ பீஸ் ஆஃப் ஷீட். எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. பீஸ் ஆஃப் ஷீட்னா அந்த வீடியோவில் இருந்தது, அந்த ஃபோட்டோவில் இருந்தது. நான் என்ன பண்ணுறது? ஓகே இப்போ எல்லா ரூம்லேயும் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டேன். எது இருக்கான்னு பார்த்தேன்னா கிரானியை தான் பார்த்தேன். பார்த்தா திடீர்னு இங்கே இருந்தது. நீ விளையாண்டு சொல்லிட்டு அஷ்டேன். சரி அப்புறமா இதை போட்டு அடித்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், உடனே குடுன்னு இன்னொன்று ஆமோ எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் அடிக்கிறேன். ஏன்னா நம்ம கரெக்டாக குதிப்பாத்து அடிக்கும்போது சவுண்டு கிட்டே வந்துச்சுன்னா நம்ம ஓட முடியாது அவ்வளோ தூரத்தில். ஏன்டா ஆமோ இருந்தீங்கன்னு அப்புறமா யோசிச்சு நம்மக்கிட்ட ஆமோ இல்லைல்ல நினச்சி திருப்பியும் போயிட்டேன். பக்கத்தில் இருந்தனால அதை ஆமோ எடுத்துட்டேன். சரி ஓகே அந்த ஆமோ எடுத்து குதிப்பாத்து சுட வேண்டியதான். பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக குதிப்பாதான் பார்த்தீங்களா, செமையாக ஷூட் பண்ணல. கன் சவுண்ட் அப்படிங்க. இந்த கன்று பார்த்தா தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். அப்புறமா இந்த இதாக கபோர்டில் இருக்கான்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இங்கே ஒன்றுமே இருக்கா. பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. சரி வந்து வதியை பார்த்து நான் ஏற கட்டின்னு போயிட்டேன். பார்த்து திருப்பி பீஸ் ஆஃப் ஷீட்டு ஃபோட்டோ வந்தது. சரி இங்கே வேறும் இல்லை அப்படின்னு நினச்சி நான் பாட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கணும்னு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா அது எப்போ வரும் தெரியல. வெறும் 90 செகண்ட்ஸ் தான். 90 செகண்ட்ஸ் இல்லைன்னா 9 செகண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அதுக்குள்ளே ரீச் பண்ண வந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போவே ஃபுல் வேலையை முடிச்சிட்டா தான் தெரியும். அதனால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்குள்ளே நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி மொக்க ஐட்டமாக கிடச்சா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கண்ணே நான் பாட்டுன்னு வந்துட்டேன். அவர் என்னென்னா என்கிட்ட தொண்ணு பேசினது. எனக்கு கிரானி வரது கூட தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், எப்படியோ கஷ்டப்பட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை எடுத்துட்டேன், என்னோடய டைரி புக்கை. அந்த புக்கை எடுத்துகிட்டு சரி ஸ்பைடர் கிரானி ரூமில் தான் நிறைய இருக்கும்னு நினச்சேன். நான் நினச்சது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் தான் ஸ்பெக்டேட் மோடில் இருக்காது. அவர் மட்டும் தான் பார்க்க முடியும், பார்த்து சொல்லவும் முடியாது. ஏன்னா சொல்லக்கூடாது. தட் இஸ் அக்கார்டிங் டு த லாஜிக். ஓகே அவர் ஏன் இப்போ வீடியோ போலன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா அவருக்கு இது கண்டென்ட்டாக தெரியலையா,
அவர் ஒரு மூளை கிட்ட. அப்புறமா தான் இந்த கிராணியோட ஸ்டெப்ஸை பார்த்தேன். கிராணி வந்து என்னால் உணர முடியுது. ஓகே, கிராணி வந்தது நான் பார்த்துட்டேன். அது ஒரு லக்கு தான் எனக்கு. ஓகே, கிராணி எதுக்கு இங்கே நிற்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே மக்களே, இப்போதைக்கு நான் இது வரைக்கும் பார்த்துனே தான் இருக்கேன். பார்த்துனே தான் இருக்கேன். அது என்னன்னா 100 பேர் அடித்து போட்ட மாதிரி போயிட்டு இருக்குது. சரி ஓகே, அது போகிறது தான் போட்டணும்னு நினச்சிக்கினேன். நான் அது குடுன்னு துப்பாக்கி என்னங்க இது ரொம்ப ஜாம் ஆகுது. துப்பாக்கி எடுக்க போயிட்டேன். துப்பாக்கி எடுக்க போன காரணத்தினால் அவர் ஆனால் பார்த்து சொல்லிட்டாரு திடீர்னு, வந்துட்டானே. அவர் கத்துறதுலேயே தெரிஞ்சிச்சு அது நல்லா என்னை அடிக்க தான் வருதுன்னு. ஸோ நான் ஆமோ ரெடியாக எடுத்து வச்சிக்கினேன். ஆனால் இப்போன்னு பார்த்து ரொம்ப ஜாம் ஆச்சு. பார்த்தா திடீர்னு வந்துச்சு. என்னங்க இப்படி வெறித்தனமாக வந்து பார்த்தா திடீர்னு ஷோல்டரில் வச்சிட்டேன். படல நினச்சா பார்த்தா பட்டுச்சு. ஓகே, ஏன் லக்கு தான் பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர் தேடினேன். ஸ்க்ரூ டிரைவர் தெரியல, நான் வந்து கீ தான் தேடினேன். சரி ஓகே, கீ தேடணும்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் அந்த ஆமையாட்டம் வந்து எனக்கு. இதை வச்சு நாங்கள் பண்ணுறது ஆமையாட்டம் வந்துருக்குங்க. 2000 years later. இப்போ தான் 2000 வருஷத்துக்கு கதைச்சி நான் என்னங்க பண்ணுறது? 2000 வருஷத்துக்கு கதைச்சி கொடுக்குதுங்க இது. இந்த என்னங்க இது கிளவி? இதிலே நம்மளுக்கு கிராணி வந்து நம்மளை போட்டு தள்ளிதான் போலங்க. இது பாருங்க, கிராணி பொம்பளை காணும். வெள்ளநாயிட்டு இங்கே தான் பார்த்துக்கு. சரி ஓகே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தள்ளி விட்டுட்டேன். 11 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போதேன்னா ஒன்றுமே இல்லை, திருப்பியும் அதே இடத்துக்கு போய் ஸ்க்ரூ டிரைவர் தேடலான்னு பார்த்தா அங்கே ஸ்க்ரூ டிரைவர் காணும். ஐயோ என்னடா இது, எல்லா இடத்துலையும் தேடுறேன். பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர் காணும்னு தேடின்னு இருக்கேன். என்னங்க இது ஸ்க்ரூ டிரைவரே காணும். இதில் அப்படியே என்னங்க வீடு டபுள் சச்சின்னு இருக்கேன். சரி இந்த சைடு போய் பார்க்கலாம். பார்த்தா இங்கேயும் காணும். என்னங்க துப்பாக்கி மட்டும் தான் இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் இல்லை அப்படின்னு பார்த்துன்னு இருக்கேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்தது, இங்கே இருக்குமா அப்படின்னு. அப்புறமா தான் ஞாபகம் வந்தது, நான் அந்த ஒரு அந்த டோர் ஆண்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால தான் குருன்னு ஓடிருந்தேன், போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போதேன், ஆனால் இங்கே இருக்கோன்னு பார்த்தேன், இங்கே தான் போட்டேன். ஆனால் பார்த்தா காணும். அப்புறமா தான் ஆச்சு எங்கள் கபோர்டில் போட்டுருப்பேன்ல அப்படின்னு வச்சுன்னு எடுத்துட்டேன். பார்த்தா அந்த கிராணி பொம்பளையை காணும். அப்புறமா இது வரதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் உள்ளே போய் ஆகணும்னு நினச்சிக்கின்னு அப்படியே உள்ளே பார்த்தா முடியல. அப்புறமா உள்ளே போயிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு அங்கே வீலுக்குறாங்க, நீ சாதாரணமாகவே எடுக்கலாம்டா. எனக்கு எப்படி எடுக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ அப்புறமா எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே போனால் போக மாட்டேங்குது. ஏன்னா அப்புறமா பார்த்தா இந்த வீடியோ இந்த எண்ட் ஆகுது. பாய் மக்கள். Hello, welcome to my YouTube channel, guys. Today I am going to make a new video, so please whatever. Please I want to reach 1 million likes. So please subscribe. Okay, thank you.